மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 2500 யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஒய் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு, பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச் இந்த 3 வகையான கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வயது பார்த்திங்கன்னா, அந்த தலைவியோட வயது 21 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ளே இருக்கணும். ஒருவேளை இந்த 3 கார்டில் ஏதாவது ஒரு கார்டு இருந்தோம் அவங்க 60 வயதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அவங்க முதியோர் பென்ஷனுக்கு வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த 2500 கிடைக்காது. போன திட்டம் போலவே யார் யாருக்கெல்லாம் விடுபட்டாங்க இது கார் வச்சுருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு, அதே மாதிரி தான் இந்த தமிழக அரசும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1 கோடி ரேஷன் கார்டு புதுசாக விண்ணப்பித்தல் வந்தால் கூட நாங்கள் அதில் தேர்ந்தெடுத்து அடிப்படையில் தகுதியானவங்களுக்கு மாதந்தோறும் 2500 வழங்கப்படும் சொல்கிறாங்க. அதனால் யாராவது புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி இந்த 3 ரேஷன் கார்டில் ஒருத்தராகவும் 21லேருந்து 60 வயதுக்குட்பட்டவர்களாக தலைவராக போடுறது தான் வந்து இதுக்கு வந்து இந்த ஸ்கீம் கொடுக்குறது வந்து அவங்க வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க. 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க முதியோர் பென்ஷன் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மாதந்தோறும் வந்து 3000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே மாதம் 1000 ரூபாய் ஏன் தமிழக அரசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகளிர் உரிமை தொகை விடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மே மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.